காலிஃப்ளவருடன் கருவேப்பிலை சேர்த்து சர்வ் செய்தோம் என்றால் அருமையாக இருக்கும். காலிஃப்ளவர் வறுவல் மொறுமொறுப்பாக இருப்பதற்கு பொடியாக நறுக்கி வெந்நீரில் போட்டு எடுத்து விடலாம். கொதிக்கும் தண்ணீரில் சிறிது உப்பு, மஞ்சள் பொடி சேர்த்து 2 நிமிடம் போட்டு எடுத்து விடலாம். 2 நிமிடம் கொதித்து வரவும் வடிகட்டி எடுத்து விடலாம். காலிஃப்ளவர் வெதுவெதுப்பான சூடு வரவும் கார்ன்ஃப்ளவர், கடலை மாவு சேர்த்து மிக்ஸ் செய்து விடலாம். நாம் காலிஃப்ளவருடன் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, பேக்கிங் பவுடர் 1/4 ஸ்பூன், தனி வத்தல் பொடி 1 ஸ்பூன், குழம்பு மசால் பொடி 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், அரை மூடி எலுமிச்சை சாறு, ஃபுட் கலர் 1 ஸ்பூன், தேவையான அளவு தூள் உப்பு, 1/4 ஸ்பூன் பெப்பர் தூள். இவை அனைத்தையும் நன்றாக மிக்ஸ் செய்து எடுத்து விடலாம். நாம் தேவைப்பட்ட மிக குறைவாக தண்ணீர் தெளித்து மிக்ஸ் செய்தால்தான் காலிஃப்ளவர் ஃப்ரை அருமையாக வரும். அதிகம் தண்ணீர் சேர்க்காமல் இந்த அளவு மசாலாவை மிக்ஸ் செய்தோம் என்றால் மிக கிறிஸ்பியாக வரும். விருப்பப்பட்டால் இதனுடன் 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து விடலாம். சோயா சாஸ் சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து நாம் அரை மணி நேரம் ஊற வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அரை மணி நேரம் ஆகிவிட்டது. காலிஃப்ளவரை பொரித்து எடுத்து விடலாம். எண்ணெய் நன்றாக சூடானதும் காலிஃப்ளவரை போட்டு விடலாம். நாம் காலிஃப்ளவரை எண்ணெய் நன்றாக சூடாகவும் போட வேண்டும். நாம் ஹை ஃப்ளேமிலே வைத்து காலிஃப்ளவரை பாதி அளவு வேக வைத்து எடுத்து விடலாம். திரும்பவும் எண்ணெயை சூடாக்கி போட்டோம் என்றால் மிக கிறிஸ்பியாக வரும். பொதுவாக ரோட்டு கடைகள், ஹோட்டல்களில் 2 முறை பொரிப்பதால் தான் ஆறினாலும் கிறிஸ்பியாக இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு வெந்து வந்தவுடன் நாம் எடுத்து விடலாம். நாம் அனைத்து காலிஃப்ளவரையும் முதலில் பொரித்து எடுத்து விடலாம். நாம் காலிஃப்ளவர் ஃப்ரை செய்யும் பொழுது சிறிது சிறிதாக நறுக்கினால்தான் அருமையாக வரும். நாம் அனைத்து காலிஃப்ளவரையும் ஒரு முறை பொரித்த பின் திரும்பவும் எண்ணெயில் போட்டு விடலாம். எண்ணெயை நன்றாக சூடாக்கிய பின் காலிஃப்ளவரை போட்டு எடுத்து விடலாம். 2வது முறை பொரிக்கும் போது 3 நிமிடம் வேக வைத்தோம் என்றால் சரியாக வந்துவிடும். நாம் ஹை ஃப்ளேமிலே அடுப்பை வைத்து மொறுமொறுப்பாக வேக வைத்து எடுத்து விடலாம். இதே முறையில் செய்தோம் என்றால் ஆறினாலும் கிறிஸ்பியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு வெந்து வரவும் எடுத்து விடலாம். நாம் அனைத்து காலிஃப்ளவரையும் திரும்பவும் பொரித்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிக கிறிஸ்பியான காலிஃப்ளவர் ஃப்ரை அருமையாக ரெடி. நாம் அதே எண்ணெயில் கருவேப்பிலை வறுத்து சேர்த்து விடலாம். காலிஃப்ளவருடன் கருவேப்பிலை சேர்த்து சர்வ் செய்தோம் என்றால் அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான காலிஃப்ளவர் ஃப்ரையை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தாலும் அருமையாக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ், பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக நம் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொறுமொறுப்பான காலிஃப்ளவர் ஃப்ரையை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.